பாசிசத்தை ஒடுக்கணும்னா எங்க கூட நிக்கணும். பக்கத்துல கேரளால நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறீங்க, காங்கிரஸ் இருக்கிறீங்க, ஒரு பிஜேபி எம்பி ஆகுறாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன துப்பு இருக்கு பிஜேபி எதிர்க்க? நாங்க இருக்கிறதெல்லாம் இங்க பிஜேபி வரல. இதுதான் திமுகவோட குரல். இந்த இடத்துல தான் இந்த யோகியர்களோட கடந்த கால வரலாறு பேச வேண்டியிருக்கு. 99லேருந்து 2003 வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு வகித்தவர்களுடைய கடந்த கால வரலாறை மறந்துவிட்டு இன்றைய பேச்சுக்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள். அது உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு நன்றாக பயன்படுகிறது. அதனால நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீர்கள் என்றும் சொல்லலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை சார். புரியுதா? பிஜேபி எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு பாத்தியதை எழுதி கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. இந்த 2099 2003 காலகட்டத்தோட திமுகவோட வரலாறை மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பை பார்ப்பது என்பது முட்டாள்தனமானது. நிறைய முரசொலி மாறன் என்பவர் 14 மாதங்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்த பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தார் வாஜ்பாய். அந்த முரசொலி மாறன் அவர் நவம்பர் 23ஆம் தேதி இறந்து போகிறார். டிசம்பர் 10ஆம் தேதி அது ஏன்னா 2004 தேர்தல் நெருங்குது. தேர்தலை வாஜ்பாய் முன்கூட்டியே நடத்த போகிறான்னு தெரிஞ்சிச்சு. பிஜேபி இந்தியா முழுவதும் அன்பாப்புலர் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சினாங்க. கலைஞருடைய சூட்சும மூளை இதை தெரிந்து கொண்டது. கரெக்டாக அது முடிஞ்ச 15ஆவது நாள் வெளியில் வராங்க.